அதுதான். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டன கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருந்தத்திற்குரியது. ஆனா ஒன்றே ஒன்று, இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டிஏ அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள். அவ்வளவுதான் என்னால